Hello everyone, welcome to Sindhu Academy. In the video நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா 9th mark chapter 1 exercise 1.5 உடைய 10th sum பார்க்க போறோம். ஓகேவா? சோ நான் क्वेश्चन படிக்கிறேன். If u equal to 4 7 8 10 11 12 15 16 கொடுத்திருக்காங்க and a equal to 7 8 11 12 and b equal to 4 8 12 15 கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இது என்ன சொல்லிருக்காங்கன்னா verify the De Morgan's law for complementation னு சொல்லிருக்காங்க. ஓகேவா? சோ இவ்வளவுதான் क्वेश्चन. சோ De Morgan's law for complementationல ரெண்டு ஃபார்முலாஸ் இருக்கு. அதாவது a union b the whole dash is equal to a dash intersection b dash கொடுத்திருக்காங்க. அதே மாதிரி செகண்ட் ஒன்ல a intersection b the whole dash is equal to a dash union b dash கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இந்த ரெண்டு ஃபார்முலாஸுமே நம்ம வொர்க் அவுட் பண்ணனும். ஓகேவா? சோ இங்க ஃபர்ஸ்ட் De Morgan's law for complementation ஃபர்ஸ்ட் ஃபார்முலா வொர்க் அவுட் பண்ணுங்க, செகண்ட் ஃபார்முலா மட்டும் வொர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்லல. சோ காமனா இந்த ஃபார்முலாஸை வொர்க் அவுட் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. அதனால நம்ம இந்த ரெண்டையுமே வொர்க் அவுட் பண்ணி தான் ஆகணும். ஓகேவா? சோ பாருங்க, ஃபர்ஸ்ட் a union b the whole dash is equal to a dash intersection b dash தான் வொர்க் அவுட் பண்ண போறோம். ஓகேவா? சோ இது LHS னு இது RHS னு வெச்சுக்கலாம். சோ ஃபர்ஸ்ட் பாருங்க, LHS வொர்க் அவுட் பண்ணலாம். LHS is equal to a union b the whole dash இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் பிராக்கெட் சால்வ் பண்ணிடலாம். a union b, a வினுடைய வேல்யூ சொல்லுங்க, 7 8 11 12 இல்லையா? யூனியன் b னுடைய வேல்யூ சொல்லுங்க, 4 8 12 15. அவ்வளவுதானே? சோ a union b, அப்ப யூனியன்னா என்ன பண்ணுவோம், ரெண்டு செட்டையும் சேர்த்து எழுதுவோம். ரெண்டு டைம் வர வேல்யூஸ ஒரே ஒரு டைம் எழுதுவோம் இல்லையா? பாருங்க, 8 12 ரெண்டும் ரெண்டு டைம்ஸ் வருது. அப்போ செட்டுக்குள்ள எழுதும் போது ஒரே ஒரு டைம் எழுதுங்க. 7 8 11 12 4 and 15. ஓகேவா? சோ ஆல்ரெடி 8 to 12 வந்துருச்சு. ஓகேவா? இப்ப பாருங்க, a union b the whole dash அப்படின்னா ஃபார்முலா என்ன, u minus a union b இல்லையா? அப்போ u minus a union b, அப்ப u வினுடைய வேல்யூ சொல்லுங்க, 4 7 8 10 11 12 15 16. ஓகேவா ஆயிடுச்சா? சோ இது u வினுடைய வேல்யூ மைனஸ். ஓகே, இப்போ a union b னுடைய வேல்யூஸ் பாருங்க, 7 8 11 12 4 15 சொல்லிருக்கோம் இல்லையா? சோ இப்போ மைனஸ்னா என்ன பண்ணுவோம், ரெண்டுத்தையும் கேன்சல் பண்ணிக்கோ இல்லையா? அப்போ 7 8 11 12 4 and 15. ஓகேவா? சோ கேன்சல் பண்ணியாச்சு. பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல எது கேன்சல் ஆகாம இருக்கோ அதை மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ 10 16. ஓகேவா? சோ இது வந்து ஈக்குவேஷன் 1 ன்னு வெச்சுக்கலாம். சோ இதான் இதோட ஆன்சர். ஓகேவா? இப்போ நெக்ஸ்ட் பாருங்க, RHS is equal to a dash intersection b dash இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் a dash கண்டுபிடிக்கலாம், b dash கண்டுபிடிச்சிட்டு ரெண்டுத்துக்கும் ஒரு ஆன்சருக்கு இன்டர்செக்ஷன் போடுவோம். ஓகேவா? இப்ப a dash சொல்லுங்க, u minus a இல்லையா? சோ u வினுடைய வேல்யூஸ் 4 7 8 10 11 12 15 and 16 இல்லையா? மைனஸ் a வினுடைய வேல்யூ சொல்லுங்க, என்னென்ன இருக்குன்னு நமக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? 7 8 11 12. சோ இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ண போறோம், ரெண்டுத்துக்கும் மைனஸ் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ 7 8 11 12 7 8 11 12. ஓகேவா? சோ பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கறத மட்டும் எழுதுங்க போதும். ஓகேவா? சோ இப்போ 4 10 15 16. ஓகேவா? சோ இதுதான் a dash னுடைய வேல்யூ. ஓகேவா? இப்போ b dash பாருங்க, b dash is equal to u minus b ஆச்சா? அப்ப u வினுடைய வேல்யூஸ் எழுதலாமா? u ஓட வேல்யூ சொல்லுங்க, 4 7 8 10 11 12 15 16 இல்லையா? சோ இது வந்து u வினுடைய வேல்யூ மைனஸ் b ஓட வேல்யூ சொல்லுங்க, 4 8 12 15. ஓகேவா? சோ மைனஸ் பண்றப்ப எப்பவும் போல கேன்சல் பண்ணிக்கலாம். 4 8 12 15. சோ நாலு நம்பருமே கேன்சல் ஆயிடும். ஓகேவா? இப்போ பேலன்ஸ் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கறத மட்டும் எழுதுங்க. ஓகேவா? சோ 7 10 11 16. சோ இது என்னது, b dash னுடைய வேல்யூ. இப்போ மொத்தமா RHS வொர்க் அவுட் பண்ணலாம். a dash intersection b dash. ஓகேவா? சோ இப்போ a dash க்கு என்ன ஆன்சர் கண்டுபிடிச்சோம், 4 10 15 16 கண்டுபிடிச்சாச்சா? இன்டர்செக்ஷன் b dash னுடைய வேல்யூ சொல்லுங்க, 7 10 11 and 16. ஓகேவா?
அப்ப இன்டர்செக்ஷன்னா சேமா இருக்க வேல்யூஸ் மட்டும் தானே எழுதுவோம். அப்ப 10 16 10 16 தான் ரெண்டு செட்லயுமே எப்படி இருக்கு சேமா இருக்கு. அப்ப இதனுடைய ஆன்சர் 10, 16 தான். ஓகேவா? சோ இது ஈக்குவேஷன் 2 னு வெச்சுக்கலாம். சோ ஈக்குவேஷன் 1லயும் 10, 16 தான் ஆன்சர் வந்துச்சு. அப்ப எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் 1 is equal to equation 2, LHS is equal to RHS. ஃபார்முலா எழுதி வெரிஃபைடு போடுங்க. ஓகேவா? சோ ஃபார்முலா என்ன? A union B the whole dash is equal to A dash intersection B dash, hence it is verified அப்படின்னு எழுதணும். ஓகேவா? சோ ஃபார்முலா எழுதி இந்த சம்முக்கு வெரிஃபைடு எழுதிக்கோங்க. ஓகேவா? சோ இப்ப செகண்ட் ஃபார்முலா பார்க்கலாம். என்ன கொடுத்திருந்தாங்க? A intersection B the whole dash is equal to A dash union B dash இருக்கா? இப்போ ஃபர்ஸ்ட் இது LHS னோ இது RHS னு வெச்சுக்கலாம். ஓகேவா? சோ ஃபர்ஸ்ட் LHS வொர்க் அவுட் பண்ணலாம். LHS is equal to A intersection B the whole dash. அப்போ A intersection B ஃபர்ஸ்ட் பிராக்கெட் குள்ள கத வொர்க் அவுட் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ A வினுடைய வேல்யூ சொல்லுங்க. என்ன? 7 8 11 12. ஓகேவா? இன்டர்செக்ஷன் B னுடைய வேல்யூஸ் என்னென்ன? 4 8 12 15. ஆமாவா? சோ இப்ப ரெண்டுத்துக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தா என்ன வரும்? சேமா இருக்க நம்பர்ஸ் மட்டும் தான் வரும் இல்லையா? அப்போ 8, 12 தான் இதனுடைய வேல்யூ. இப்போ இத ஃபுல்லா வொர்க் அவுட் பண்ணலாம். ஓகேவா? அப்போ A intersection B the whole dash is equal to U minus A intersection B இல்லையா? அப்போ U வினுடைய வேல்யூ சொல்லுங்க. 4 7 8 10 11 12 15, 16. ஓகேவா? மைனஸ் A intersection B என்ன கண்டுபிடிச்சிருந்தோம்? 8, 12. அப்ப இது ரெண்டுத்த மட்டும் என்ன பண்ணிக்கலாம்? ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு ஆன்சர் எழுதிக்கலாம். 8 12 முடிஞ்சிருச்சா? இப்போ இதைய ஃபுல்லா எழுதலாம். 4 7 10 14 15 16. ஓகேவா? சோ இது ஈக்குவேஷன் 3 னு வெச்சுக்கலாம். ஓகேவா? இப்ப பாருங்க RHS போடலாம். RHS is equal to A dash union B dash சொல்லிருக்காங்க. சோ நம்மளுக்கு ஆல்ரெடி A dashும் B dashுடைய வேல்யூஸ் தெரியும் இல்லையா? சோ நான் டைரக்டா அப்ளை பண்ணிக்கிறேன். 4 10 15 16. இது வந்து A dashனுடைய வேல்யூ, யூனியன் B dashனுடைய வேல்யூ பாருங்க 7 10 11 16. ஓகேவா? சோ யூனியன் அப்படின்னா ரெண்டு டைம் வர நம்பர்ஸ் ஒரு டைம் எழுதுனா போதும். ஓகேவா? 4 10 15 16 7 அப்புறம் 11. சோ அவ்வளவுதான். சோ பாருங்க ஈக்குவேஷன் இது என்னாச்சு? 4 ஆயிடுச்சு. ரெண்டுத்துலயும் சேம் வேல்யூஸ் இருக்கா? அப்ப எழுதிக்கோங்க. ஈக்குவேஷன் 3 is equal to equation 4. LHS is equal to RHS. ஃபார்முலா எழுதி வெரிஃபைடு போடணும். ஓகேவா? சோ நம்ம ரெண்டு டிஃபரெண்ட் ஃபார்முலாஸ் வொர்க் அவுட் பண்றோம் இல்லையா? அதனால அப்போ A intersection B the whole dash is equal to A dash union B dash, hence it is verified. ஓகேவா? அவ்வளவுதான் இந்த சம். ஓகேவா? சோ ஏதாச்சும் ஒரே ஒரு லா மட்டும் வெரிஃபை பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தா அந்த லாவை மட்டும் வெரிஃபை பண்ணிருங்க. இல்ல காமனா டிமார்கன்ஸ் லா ஃபார் காம்ப்ளிமெண்டேஷன் போடுங்க இந்த மாதிரி சம் அப்படி கொடுத்திருந்தாங்க அப்படின்னா ரெண்டுத்தையுமே வெரிஃபை பண்ணுங்க. ஓகே? சோ இதோட இந்த சம் முடியுது, இந்த வீடியோ முடியுது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ புரிஞ்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க, சிந்து அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஷேர் பண்ணி பண்ணுங்க. தேங்க்யூ.